வணக்கம். ஸ்ரீ சாய்ராம் ரியல் எஸ்டேட்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேன். நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி ஒரு அழகான ஆர்கானிக் முறையில் செம்மண் பூமியில் உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஃபார்ம் லேண்டை தான் நம்ம பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். இதில் பல வகையான பயிர்களை பண்ணிகிட்ருக்காங்க. இதில் அதாவது மரப்பயிர்லேருந்து ஊடு பயிர்லேருந்து கல்டிவேஷன்லேருந்து எல்லா வகையான இயற்கை சார்ந்த அழகான விவசாயத்தை இதில் பண்ணிகிட்ருக்காங்க. இதனுடைய டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 25 ஏக்கர் 60 சென்ட்டு. புஞ்சை செம்மண் பூமியில் உருவாக்கப்பட்ட ஒரு தரமான ஒரு ஃபார்ம் லேண்ட் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாந்தோப்பு 10 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. அதோட கொய்யா தோப்பு 3 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. அதோட தென்னந்தோப்பு 5 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஊடு பயிர் 7 ஏக்கரில் பண்ணியிருக்காங்க. ஊடு பயிர் இருக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேக்கன்ட் பிளேஸில் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க ஆர்கானிக் முறையில் பராமரிப்பு பண்ணிகிட்ருக்காங்க. இதில் 4 சர்வீஸ் இருக்குது, 3 வெல் இருக்குது, அதோட 3 பம்பு செட் இருக்குது, அதாவது மோட்டர் செட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு வெல்லு. இதுதான் ஃபஸ்ட்டு வெல்லு. எப்படி இருக்குன்றதை பாருங்கள். முழுக்க முழுக்க இதுவே சப்ளை பண்ணிகிட்ருக்கு. இந்த 25 ஏக்கருக்கு முழுக்க முழுக்க இதுவே. நல்ல கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி. அதாவது வேக்கண்டாக இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா உளுந்து, காரமணி, வாட்டர் மிலன் போட்டிருக்காங்க. அதோட மணிலா போட்டிருக்காங்க. இப்போ நாம் ஒரு 3 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டுள்ள ஒரு கொய்யா தோட்டத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது 3 ஏக்கர் அளவில் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 20 நாட்டு காங்கையின் மாடுகள் இருக்குது. அதோட இதில் வாட்ச்மேனுக்கு வீடு இருக்குது. அதோட ஒரு மாட்டுக்கு உண்டான ஷெட் இருக்குது, கோழிக்கு உண்டான ஷெட் இருக்குது, ஆட்டுக்கு உண்டான ஷெட் இருக்குது. ஒருத்தர் பாருங்கள், நல்ல பிரம்மாண்டமாக நிற்கிறார் பாருங்கள், எவ்வளோ பெருசாக. நல்ல அழகான பராமரிப்பில் உள்ள ஒரு சூப்பரான ஒரு தோட்டங்க இது. இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்துட்ருக்கிறது 2வது வெல். இது தெரியுதா பாருங்கள். இதுக்கெல்லாம் யூசேஜே இல்லை, ஃபஸ்ட்டு வெல்லே போதும். இதில் உள்ள ஒரு பழமையான நாவல் மரம் எவ்வளோ பெருசு இருக்குன்றதை பாருங்கள். அதோட இதில் பலா மரமும் இருக்குது, சப்போட்டா இருக்குது, தேக்கு மரம் இருக்குது, பாதாம் மரம் இருக்குது, அதோட நெல்லி, அந்த மாதிரி நெல்லி மரம் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இது காராமணி பயிரிடப்பட்ட பகுதி இது. இதில் உள்ள பெரிய அளவில் இருக்கிற பாதாம் அண்டு நெல்லி மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்றது. அதே மாதிரி பவுண்ட்ரியில் நிறைய தேக்கு மரங்கள் வச்சுருக்காங்க. இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 10 ஏக்கரில் இருக்கிற வளர்ந்த மரங்களுடன் கூடிய ஒரு மாந்தோப்பு. 10 ஏக்கர் அளவில் இருக்கிறது. இது எல்லாமே பெரிய பெரிய மரங்கள், அதாவது 15 வருஷத்து மரங்கள் எல்லாமே. அதே மாதிரி இதில் ஒரு டிராக்டரு, அந்த பெரிய டிராக்டர் ஒன்று இருக்குது, சின்ன டிராக்டர் ஒன்று இருக்குது, மாடுகள் இருக்குது. அடுத்ததாக ஒரு மீன் பண்ணை ஒன்று காமிக்கிறேன், மீன் தொட்டி. இதில் எல்லா வகையான மாமரங்களும் இருக்குது. அதோட 2 புளிய மரம், பெரிய புளிய மரம் 2 இருக்குது, புளி காய்க்கிற மரம். வீடு கருகாமையில் கொஞ்சம் வேக்கன்ட் பிளேஸ். மாட்டு ஷெட்டு, இது சின்னதாக வீடு. அதிகபட்சமாக ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இதில் இருக்கிற மீன் தொட்டி தற்போதைக்கு அதில் தண்ணி இல்லை. அடுத்த மாதம்தான் மீன் விடுற மாதிரி இருக்காங்க. அதுவும் ப்ராப்பர்ட்டி கொடுக்கறதுனால விடுவாங்களான்றது தெரியல. இதுதான் நம்மளோட ப்ராப்பர்ட்டியோட அரசாங்க மதிப்பு பார்த்தீங்கன்னா 35,000 பர் சென்ட்டு, 35,000 பர் சென்ட்டு. இதனுடைய ப்ரைஸ் அவங்க சொல்கிறது 35,000 தான் பர் சென்ட்டு. நெகோஷியபிள் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்றது அப்படி தான் நினைக்கிறேன். அது நேரில் பேசும்போது தான் தெரிய வரும். ஓகே. ப்ராப்பர்ட்டி சென்னையிலேருந்து வரும்போது வெஸ்ட்டு சைடில் உள்ளுக்குள்ளே வரணும். கரெக்டாக 10 கிலோமீட்டர் வரணும். ப்ராப்பர்ட்டி இருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா வில்லிப்பாக்கம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்குது. ஈசிஆர் லொக்கேஷன்லேருந்து 10 கிலோமீட்டர், NH அதாவது GSTலேருந்து கரெக்டாக 18 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஈசிஆரில் வரும்போது வெண்ணாங்கப்பட்டு ரைட் எடுக்கணும். NHல GSTயில் வரும்போது மேல்மருவத்தூர் லெஃப்ட் எடுக்கணும்.
ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா, முகப்பு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு சைடு. வேக்கண்டாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் மகாகனியும், கொஞ்சம் தென்னை மரமும், அதோட செம்மரமும் போட்டிருக்காங்க. தெரியுதான்னு பாருங்கள். இதெல்லாம் வேக்கண்டாக இருக்கிற பகுதியில் கொஞ்சம் மரம், செடி, கொடி வச்சுருக்காங்க. ப்ராப்பர்ட்டி உள்ளுக்குள்ளே வர்றதுக்காக ஒரு 30 அடியில் சொந்தமாக பாதை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சம்பிங், அதாவது பூச்செடி போட்டிருக்காங்க. அடுத்தது கேழ்வரகு போட்டிருக்காங்க. மாடுக்கு பில் போட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டியோட எல்லா பகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபென்சிங் பண்ணிட்டாங்க. 4 பக்கமும் வந்து நம்மளுக்கு தரமான ஃபென்சிங் பண்ணிட்டாங்க. அதோட அந்த 3 கிணறுலேருந்து எல்லா இடத்துக்கும் பைப் லைன் பண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி போகிறதுக்கு உண்டான பைப் லைன். மரங்கள், ஒரு மரத்தை மட்டும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிக்கு திருவான்மையூர்லேருந்து 95 கிலோமீட்ரு, தாம்பரத்துலேருந்து 85 கிலோமீட்ரு, அதோட பாண்டிச்சேரிலேருந்து 45 கிலோமீட்ரு, அதோட நமக்கு அருகாமையில் உள்ள ஸ்டேட் ஹைவேலேருந்து 2 கிலோமீட்ரு. நம்ம ப்ராப்பர்ட்டி ஒரு வில்லேஜ் போகிற மெயின் ரோடில் இருக்குது. அந்த ரோடோட அகலம் 40 அடி அகலம். அதையும் நான் காமிக்கிறேன். அதோட பீச்சுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறது அந்த 3வது கிணறு சர்வீஸு. ஒரு கிணறே போதுமானது. இதெல்லாம் வந்து அடிஷ்னல் தான். ஓகே, முழுவதுமாக நம்ம கவர் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம ரோடு பாயிண்ட் பார்க்கலாம். நம்ம ப்ராப்பர்ட்டிக்கு அருகாமையில் இது மாதிரி 20 ஏக்கர் ஒன்று, 17 ஏக்கர் ஒன்று, 13 ஏக்கரும் இருக்குது. ஃபார்ம் லேண்டும் இருக்குது, வெறும் லேண்ட் இருக்குது, ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. நாம் இப்போ மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. ரோடோட அமைப்பு எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இதான் ரோடு. மினிமம் வந்து 40 அடியிலேருந்து 50 அடி அகலம் கொண்ட ரோடு இது. இதுதான் மெயின் கேட்டு. ஓகே, தேவைப்படுறவங்க எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.